மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். முதல் குற்றவாளி சசிகலா தான் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மக்களும் பேசப்படுகிற ஒரு சசிகலாவை, ஒரு பிரமுகரை நீங்கள் சமன் அனுப்பி வர வச்சு விசாரிக்க முடியலனா அதற்கு ஆணையமே தேவையில்லை. ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு உடனடியே முதலமைச்சர் நாற்காலி நோக்கி அந்த அம்மா போயிட்டாங்க. நீங்கள் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, பொதுச் செயலாளராக ஆயிட்டாங்க. சசிகலா என்பவர் ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி. அவங்க வந்து தோழின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது பதவி கொடுத்துருக்கணும். பொதுச் செயலாளராக இருக்கணும், இணை பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, எந்த பதவியும் அதிமுக இல்லை. அப்போ தோழிக்கு என்ன வேலை? ஒரு மரணத்தினுடைய நோக்கம் யார் பயனடைந்தார்கள் என்பது தான் நீதிமன்றம் பார்க்கும். இது ஆதாய கொலையா, சொத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்களா, செயினுக்காக கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது பொருளுக்காக கொலை பண்ணியிருக்காங்க, கொலை நடந்ததுக்கான நோக்கம் என்ன? நீங்கள் அப்போலோ மருத்துவமனையில் அந்த அம்மாவுக்கு என்ன மருத்துவம் கொடுத்தாங்க, என்ன கருவி பயன்படுத்தினாங்க? அப்போலோ ரெட்டி, சசிகலா 2 பேரும் தான் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் முக்கியமான சூத்திரதாரிகள். மக்கள் சந்தேகப்படுறாங்க. முதலமைச்சர் நாற்காலிக்காகவே ஜெயலலிதாவுடைய இறுதி மூச்சு நிறுத்தப்பட்டதா? நீங்கள் ஜெயலலிதா மருத்துவமனையில் படுத்து கிடந்த காலத்தில் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து நீங்கள் அப்போலோ வந்து கட்டணம் கட்டியிருக்கு. இதையும் விசாரிக்கணும். இதில் அப்போலோ கடைசியாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை கார்டியாக் அரெஸ்ட் தான் சொல்கிறார். அப்போது ஏன் ஆஞ்சியோ பண்ணல? யார் தடுக்க வேணா சொன்னது? அப்போது இந்த அம்மாவுக்கு பூரா என்ன நோக்கமாக இருந்திருக்கு? முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி. சசிகலா குடும்பம் தான் 25 வருஷமாக அந்த அம்மா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. 2012 இவங்க வெளியே விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்ட பிறகு உள்ளே சேர்த்தலை. அப்போ ஏதோ சதி பண்ணியிருக்காங்க. என்ன சதின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஜிபி ராமானுஜம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்குறாரு. சசிகலாவுடைய சதியில் பாதி சதி எடப்பாடி தான், மீதி சதி ஓபிஎஸ் தான். இந்த 3 பேருமே நீங்கள் எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்கணும். இது திமுகவுக்குள்ள சூழ்ச்சியே இல்லையே. இது திமுக தப்பி தவறி மேலே வந்து ஆட்சிக்கு வந்தது எப்போ? ஜெயலலிதா இல்லாதனால. ஜெயலலிதா இருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்துருக்க முடியாது. அப்போது இது முழுக்க நீங்கள் திமுக ரோல் இதில் ஒன்றுமே இல்லை. ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் எந்த விதமான அதிகார அழுத்தம் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சி கொடுனா, ஈஸ்வரமூர்த்தி 3 மாதத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு ஓய்வுக்கு போயிடுவார். அதை இந்த அரசு செய்யுமா? ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு புலனாய்வு குழு, அதாவது சரியான அதிகாரியை கொண்ட புலனாய்வு குழு போடலைன்னா நீங்கள் ராமஜெய கொலை வழக்கு மாதிரி ஆயிடும். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் திரு பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த மர்மம் என்ன அப்படின்ற முடிச்சுக்களை ஆறுமுகசாமி ஆணையம் அவிழ்க்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அந்தோட அறிக்கை வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியிருக்குதா, அப்படி இல்லாட்டி அதிகப்படுத்தி இருக்கா? இல்லை, ஆறுமுகசாமி ஆணையம் என்பது அதிகாரம் இல்லாத ஆணையம். ஆறுமுகசாமி குற்றம் சாட்டப்படுகிற சசிகலாவை 4 முறை அழைப்பானை அனுப்பியும் அவரை வரவழைக்க முடியல. அவர் முதல் குற்றவாளி சசிகலா தான் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மக்களும் பேசப்படுகிற ஒரு சசிகலாவை, ஒரு பிரமுகரை நீங்கள் சமன் அனுப்பி வர வச்சு விசாரிக்க முடியலனா அதற்கு ஆணையமே தேவையில்லை. ஆணையத்தை கலைச்சிருக்கலாம். இது 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சண்முகப்பிரியா, அதாவது அங்கே உள்ளே இருக்கிற இளவரசியுடைய மகள் சொல்லுது, 2012க்கு பிறகு ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்குமான உறவு மிகப்பெரிய விரிசல்னு சொல்லுது. ஆறுமுகசாமி ஆணையத்தில் அந்த அம்மா சொல்லுது. அப்போ 2 பேருக்குமான விரிசல் உறவு இல்லை தெரிந்த பிறகு சசிகலா ஏன் பாய்ஸ் காலில் இருந்தாங்கன்னு ஒரு விசாரிக்கணும். அது விசாரிக்கலை. 3வதாக நீங்கள் இந்த அப்போலோ மருத்துவமனை இயக்குனர் அப்போலோ பிரதாப் ரெட்டி விசாரிச்சிருக்கணும். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னை கோர்ட்டுக்கு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டார். அப்போது இந்த சதிக்கான மூளையே அப்போலோ ரெட்டி சசிகலாவும் தான். சசிகலா ஒரு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு உடனடியே முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அந்த அம்மா போயிட்டாங்க. நீங்கள் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, பொதுச் செயலாளராக ஆயிட்டாங்க. சசிகலா என்பவர் ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி. நீங்கள் தோழின்னு சொல்கிறாங்க. எப்படி தோழி? நீங்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் 2 பேரும் ஒன்றா அமெரிக்கா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி படித்தாங்களா? இல்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தனது தாய்க்கு நிகரானவர் சசிகலா அப்படின்றது தானே சார் சொல்லியிருக்காங்க. அதே ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சண்டை வந்த பிறகு என்னுடைய வீட்டை உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பதிவு இருக்குல்ல. நீங்கள் என்னுடைய வீட்டு உதவியாளர், அவங்க வந்து தோழின்னு சொன்னால்
அவங்களுக்கு வந்து ஏதாவது பதவி கொடுத்துருக்கணும். பொதுச் செயலாளராக இருக்கணும், இணை பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, எந்த பதவியும் அதிமுக இல்லை. அப்போ தோழிக்கு என்ன வேலை? இல்லை அரசு பதவியா? அரசு பதவியில் அவங்க தான் அண்டர் செக்ரட்டரி, ஐஏஎஸ், இப்படி ஏதாவது ஒரு பதவி? ரெண்டுமே இல்லை. தாய், நீங்கள் ஜெயலலிதாவுடைய தாயாக இருக்கட்டும், ஜெயலலிதாவுடைய அண்ணன் மக தீபாவாக இருக்கட்டும், எந்த அரசு பதவியிலையோ அரசு அதிகாரிகள் வேலை வாங்க முடியாத. அப்போ இதே ஒரு மிகப்பெரிய குற்றம். இப்போ இதில் என்ன மெயின் சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவுடைய கூடவே இருக்கிற உதவியாளர், அவங்க அப்படி அதுக்கு மேலே நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இந்த உதவியாளர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு நேரடியாக முதலமைச்சராக முயற்சி செய்கிறாங்க. அப்போது ஒரு மரணத்தினுடைய நோக்கம் யார் பயனடைந்தார்கள் என்பது தான் நீதிமன்றம் பார்க்கும். இது ஆதாய கொலையா, சொத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்களா, செயினுக்காக கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது பொருளுக்காக கொலை பண்ணியிருக்காங்க, கொலை நடந்ததுக்கான நோக்கம் என்ன, இதுதான் விசாரிக்கணும். அப்போது இந்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கொலை நடந்ததோ நடக்கிறதுக்குள்ள நம்ம போக விரும்பலை. இருந்தாலுமே இதனால் யார் பயனடைகிறார்கள்? நீங்கள் நேரடி முதலமைச்சர் நாற்காலி போகுது அந்த அம்மா. நீங்கள் அதாச்சும் முதல்ல நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், அந்த அம்மா அதிமுகவில் பொதுக்குழு உறுப்பினர் இல்லை, செயற்குழு உறுப்பினர் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, துணை பொதுச் செயலாளர் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரே நாள் முதலமைச்சர் ஆக முடியுமா? அப்போது இந்த மரணத்திற்கான மர்மம் முடிச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. யாருக்கு? ஆறுமுகசாமிக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு நீங்கள் ஓம் பிரகாஷ் கொலை நடக்குது, எங்கள் கொடநாட்டில் 6 கொலை நடக்குது. அதில் ஒரு வாயில் காவலாளி ஓம் பிரகாஷ் கொலைக்கு பிறகு நீங்கள் ஐஜி சுதாகரை கமிஷன் போட்ட பிறகு ஐஜி சுதாகர் எங்கே போகிறாரு? சசிகலா வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் விசாரிக்கிறார். நான் ஓம் பிரகாஷ் உடைய உயிரும் ஒரு உயிர் தான், சசிகலா தாண்டி ஜெயலலிதாவுடைய உயிரும் ஒரு உயிர் தான். ஆனால் 2 உயிருமே மனித உயிர், விலை மதிப்பற்ற உயிர். அப்போது ஓம் பிரகாஷ் ஒரு காவலாளியுடைய கொலைக்கு எங்கே போகிறாரு ஐஜி சுதாகர்? சசிகலா வீட்டில் விசாரிக்கிறாரு. அப்போது இந்த ஆறுமுகசாமி ஆணையம் என்பது, நீங்கள் நீதியரசர் ஆறுமுகசாமி நீதிபதியாக இருந்தார்ல, நீதிபதியாக இருக்கும்போது நீங்கள் பல வழக்குகளும் தீர்ப்பு சொல்லியிருப்பார், பல பேரை தண்டனை கொடுத்துருப்பார், பல பேரை 5 வருஷம் 10 வருஷம் போட்டிருப்பார். இந்த ஆறுமுகசாமி அவர்கள் நீதிபதியாக இருந்த பொழுது காவலர் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவார், ஐயா அந்த குற்றவாளி பிடிக்க தேடிட்டு இருக்கேன், 10 நாளில் பிடிச்சி கொடுத்த நிறுத்தலைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இந்த பிடி வாரண்டு உடனே வாரண்டை போட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அந்த காவல்துறை ஆய்வாளரோ டிஎஸ்பியோ டிசியோ தலைமையில் குற்றவாளி தேடி எங்கே போவாங்க? நீங்கள் காஷ்மீர் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, போய் தேடி பிடிச்சி கொண்டு கோர்ட்டில் நிறுத்துவாங்க. இப்போ ஆறுமுகசாமி ஆணையம் முன்பாக வந்து திருமதி சசிகலா அவர்கள் கடைசி வரைக்கும் அவங்கள வந்து மீட் பண்ணவே இல்லை, பிரமாண பத்திரம் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த அறிக்கை எந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? நம்பகத்தன்மையே இல்லை இந்த அறிக்கையில். நீங்கள் விசாரிக்க வேண்டியவர் 2 குற்றவாளிகள்னு அவரே குறிப்பிடுறாரு. அப்போலோ ரெட்டி வரவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் அப்போலோ மருத்துவமனையில் அந்த அம்மாவுக்கு என்ன மருத்துவம் கொடுத்தாங்க, என்ன கருவி பயன்படுத்தினாங்க, எந்த மாத்திரை? நீங்கள் ஜெயலலிதா வழிபோக்கரல்ல, ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியினுடைய தலைவர், ஏறக்குறைய 1 முறையில் 2 முறை 2 3 முறை அந்த முதலமைச்சர் இருக்காங்க. அப்போது நீங்கள் மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய ஆள் யார்? பிரதாப் ரெட்டி. அவர் கோர்ட்டுக்கே வராமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேமாங்கிறார். அப்போ என்ன காரணம்? உன் மடியில் கணம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ வழியில் பயம் இருக்கு. ஆக 2 பேரையுமே, யாரை? அப்போலோ ரெட்டி, சசிகலா 2 பேரும் தான் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் முக்கியமான சூத்திரதாரிகள் மக்கள் சந்தேகப்படுறாங்க. சார் இப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சாதாரணமான ஆள், அந்த டைம்லேயே அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ வெறும் சசிகலா, பிரதாப் ரெட்டி, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இவங்களோட நிறுத்திட முடியுமா? ஏன்னா இது வந்து அவங்க வந்து மத்திய உளவுத்துறை, அவங்களாமும் இவங்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு தானே. ஸோ ஆளுநர் மோடி அந்த அளவுக்கே போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதில் நீங்கள் சசிகலா பிரதாப் ரெட்டியை தாண்டி ஜெயலலிதாவுடைய மர்ம முடிச்சுகள் நீளவே இல்லை. 2 பேர்கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? அறிக்கை அவ்வளவுதான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அறிக்கை வந்து 613 பக்கம், 153 பேர், இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஜெயலலிதாவை யாரையுமே சந்திக்க விடலை. யார் சந்திக்க விடாமல் தடுத்த சக்தி? இதை கிரிமினலாக பார்க்கணும். இதை நீங்கள் தீபா வருது, தீபா ரத்த சொந்த ஜெயலலிதாவினுடைய சகோதரனுடைய மகள். நீங்கள் அந்த அம்மா அங்கே பாய்ஸ் கடலில் வளருது. அப்போது நீங்கள் ஒரு ரத்த சொந்தமே இல்லாமல், சசிகலா ரத்த சொந்தம் கிடையாது, தோழி தான், வேலைக்காரி தான், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸுக்கு இவ்வளோ அதிகாரம் யார் கொடுத்தது? அப்போது நான் இதை எப்படி நான் இப்போ பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவுடைய மரணம் நடந்த உடனே
நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறீங்க, யார் சசிகலா போகுது. அப்போது முதலமைச்சர் நாற்காலிக்காகவே ஜெயலலிதாவுடைய இறுதி மூச்சு நிறுத்தப்பட்டதா, இந்த கோணத்தில் விசாரிக்கணும். இந்த கோணத்தில் விசாரிக்காமல் அப்போலா ரெட்டியும் சசிகலா 2 பேரையுமே முழு இந்த ஜெயலலிதாவுடைய மரணத்தினுடைய முழு சூத்திரதாரிகளே 2 பேர் தான். இதை இன்றைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளி தப்பிக்க விட மாட்டோம். அப்போ அவர் குற்றவாளி தப்பிச்சிருக்கான்னு தெரியுதா இல்லையா? முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு, யாரோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோட ஸ்டேட்மெண்ட் இல்லை. முதலமைச்சர் இதுக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, இவ்வளோ பொறுப்பு வாய்ந்தவர். அவர் பொறுப்பு இல்லாத ஆளும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளி தப்பிக்க முடியாது, நாங்கள் நீதிமன்றத்துக்கு தண்டனை பெற்று கொடுப்போம்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போது அது குற்றவாளி தப்பிச்சிட்டான்னு தான் அர்த்தம். குற்றவாளி எங்கள் ஆட்சிக்கு வரும்போது நான் குற்றவாளி பிடிப்போன்னு சொல்கிறாரு, ஆணித்தனமாக சொல்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையில் மிகப்பெரிய நம்பகத்தன்மை இருக்குது, கேள்விக்குறியும் இருக்குது, சந்தேகம் இருக்குது. அப்போது இவ்வளோ விஷயங்களை நீங்கள் இன்றைய முதலமைச்சர் பொறுப்பில் வந்தவர் சட்டசபையில் இதை சொல்லிவிட்டு ஆறுமுகசாமி இதை சொல்லிட்டு இது கடந்து போக முடியாது. அப்படி கடந்து போனால் இவர் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கார்னு அர்த்தம். இவர் அதை ஒரு புலனாய்வு குழு, காவல்துறையில் சிறப்பு புலனாய்வு குழு, நீங்கள் எந்த விஷயத்தையும் இது பல வழக்குகளை விசாரித்த புலனாய்வு குழுவை போட்டு விசாரித்தா தான் நீங்கள் சசிகலா போலீஸ் கஸ்டடி கொண்டு வரணும், நீதிமன்ற கஸ்டடி கொண்டு வரணும், அப்போலா ரெட்டியும் நீதிமன்ற கஸ்டடி கொண்டு வந்து 2 பேரும், அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயலலிதா மருத்துவமனையில் படுத்து கிடந்த காலத்தில் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து நீங்கள் அப்போலா கட்டணம் கட்டியிருக்கு. இதையும் விசாரிக்கணும் இதில். அப்போது நீங்கள் சசிகலாவினுடைய அனைத்து அரசு சார்ந்த அதிகாரிகளை நீங்கள் ஜெயலலிதாவுடைய மருத்துவத்தில் தலையிடாமல் செய்ததற்கு அப்போலா மருத்துவர் ரெட்டி உடந்தையாக இருந்திருக்காரு. நீங்கள் எம்ஜிஆர் வைத்தியம் உடம்பு சரியாக படுத்திருக்கும் போது எல்லாம் போய் பார்த்தானே. எம்ஜிஆர் விட பெரிய தீவிர சிகிச்சை இல்லையே. கலைஞர் உடம்பு சரியாக படுத்திருக்கும் போது எல்லாம் போய் தொண்டை போய் பார்த்துட்டு வந்தானே. ஆனால் நீங்கள் ஜெயலலிதா படுத்திருந்த காலத்தில் மத்திய அமைச்சர் பார்க்க முடியல. வெங்கையா நாயுடு வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டார், ஆளுநர் வந்து பார்த்து திரும்பி போயிட்டார். அதான் சரி, இப்போ ஆளுநர் வெங்கையா நாயுடு அவர்களை விடவும் பவர்ஃபுல்லான ஆளா சசிகலா? அதுதான். இப்போது நீங்கள் ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ரகசிய காப்பு பிரமாணத்தின்படி தான் முதலமைச்சராக முடியும், அமைச்சராக முடியும். அப்போது இவர்கள் 2 பேருமே அரசு சாராத ஆட்களோடு நாங்கள் ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டோம், அரசு ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. நீங்கள் மருத்துவ அறிக்கை முழுக்க அப்போ பீலே வராரு, பீலே வந்து சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய ஆலோசனையை வந்து கேட்டுக்கிட்டாங்க, அது செய்யலைங்கிறார். பீலே சொல்கிறாரு, நீங்கள் ஆஞ்சியோ பண்ண வேண்டிய தேவை இருந்தது, இருதயத்தில் அடைப்பு இருந்தது, நீங்கள் அப்போலா கடைசியாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை கார்டியாக் அரெஸ்ட் தான் சொல்கிறார். அப்போது ஏன் ஆஞ்சியோ பண்ணல, யார் தடுக்க வேணா சொன்னது? அப்போது இந்த அம்மாவுக்கு பூரா என்ன நோக்கமாக இருந்திருக்கு? முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி, அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகன்னு கிராமத்தில் கிளவி சொல்லுவான். அப்போது இதே இந்த விஷயத்தை நீங்கள் மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, என்ஐஏ பல உளவு பிரிவு இருக்குது, ஏன் நீங்கள் செய்யலை? அப்போது இதற்கு எல்லாம் மூல காரணம் நீங்கள் சசிகலா அப்போலா ரெட்டி 2 பேருமே தவிர சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலர் இவங்களாம் கவனத்துக்கே போகல. நீங்கள் அப்போ தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் கவனத்துக்கே போகல. அப்போது இவங்களாம் யாருக்கு அடங்கி கிடந்தாங்க, யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க? இப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஜெயலலிதாவுடைய மரணம் நடந்த உடனே யார் அதனுடைய பயனாளி, யார் ஜெயலலிதாவுடைய பதவிக்கு போனாங்கன்னா சசிகலா தான். அப்போது எல்லா பாதைகளும் ரோமை நோக்கிங்கிற மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளும் சசிகலாவை நோக்கி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சசிகலா குடும்பம் தான் 25 வருஷமாக அந்த அம்மா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. நீங்கள் கிருஷ்ணபிரியா சொல்லுது, ஆறுமுகசாமி ஆணையத்தில் என்ன சொல்லுது, அந்த அம்மா 2012 இவங்க வெளியே விரட்டி விட்ட பிறகு உள்ளே சேர்த்தலை. அப்போ ஏதோ சதி பண்ணியிருக்காங்க. என்ன சதின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஜிபி ராமானுஜம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்குறாரு. முதலமைச்சர் நாற்காலிக்கு சசிகலாவும் கணவர் நடராஜ் 2 பேருமே பெங்களூரில் திட்டமிடுறாங்க, உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அவங்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஏதோ சதி செய்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த அம்மா முழுமையாக பார்த்த பிறகு தான் என்ன பண்ணுது, சசிகலா உட்பட குடும்பத்தை எல்லாத்தையும் வெளியே அனுப்புது. வேறு பணத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த அம்மா பார்க்காது, நகையை எடுத்துகிட்டு போனால் பார்க்காது, வைடூரியங்களை எடுத்துகிட்டு போனால் பார்க்காது, அமெரிக்க டாலர் எடுத்துகிட்டு போனால் பார்க்காது. அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் நல்லி குப்புசாமி செட்டியார் கடையிலேருந்து ஒரு சாதாரண காட்டன் புடவையில் அந்த அம்மா மாறிடுச்சு. நீங்கள் வைடூரியம் கிட்டியான பட்டு சேலை நகை நடமாடும் நகை கடையா நீங்கள் சுதாகர கல்யாணத்தில் நடந்து போன ஜெயலலிதா சிறைக்கு போயிட்டு வந்தவர் எப்படி மாறிடுச்சு? அந்தம்மா
நல்லி குப்பிச்சாமி கடையில் விற்கிற மாறிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு காட்டன் புடவைக்கு மாறிடுச்சு. நம்ம அதை பார்த்து நேராக பார்த்தது எல்லாமே நம்ம இதை கதையெல்லாம் கிடையாது. அப்போது எலிசபெத்தை போய் நம்ம பார்க்க பத்திரிகையில் வரதான் படிக்க முடியும், டிவியில் வரதான் படிக்க முடியும். ஆனால் ஜெயலலிதா நேரவே பார்த்தோம். சார் 2012லாம் அவங்க ரொம்ப சுயநினைவோட தான் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. ஸோ அவங்கள யாரு சார் கட்டுப்படுத்தி இருக்க முடியும்? சசிகலா தான், வேற யாருமே இல்லை. சசிகலாவோட அவங்க இந்த ஆணையம் அறிக்கை சொல்ற மாதிரி சுமூகமான உறவு இல்லைன்னா அவங்க ஏன் கூட வச்சிருக்க போறாங்க? இல்லை, அதுதான் இப்போ ஜெயலலிதாவை ஏதோ ஒரு வகையில் பலவீனங்களை பயன்படுத்தி ஜெயலலிதாவை ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தப்படுத்தி நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. கட்டுக்குள் கொண்டு வரலைன்னா நீங்கள் ஜெயலலிதாவுடைய ரத்த சொந்தங்கள் பூரா விரட்டப்படுது. சமையல்காரி அந்த ஜெயலலிதா கூட யார் தொடர்பு இருந்தாங்களோ அத்தனை பேரும் வெளியே அனுப்பப்படுறாங்க. இது திட்டமிட்டு நடந்தது தான். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இல்லையா? அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2012லேருந்து எங்களுக்கு சுமூகமான உறவு இல்லைன்றதுக்கான சாட்சி என்ன இருக்குன்னு அதில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, சுமூகமாக இப்போ கிருஷ்ணபிரியா சொல்றது பொய்யா, சசிகலா சொல்றது பொய்யா? கிருஷ்ணபிரியா எங்கே இருக்குது? அதான் ஏதோ சூழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, சூழ்ச்சியே சசிகலா தானே. நீங்கள் நடராஜன் முதலமைச்சர் நாற்காலி வேணும்னு ஆசைப்படுறாரு, இதுக்காக பிஆர்பி ஒரு 5000 கோடி ரூபாயை வந்து ஒதுக்குறாருன்னு சொன்ன பிறகு தான் சந்தேகப்பட்ட பிறகு தான் அந்த அம்மா பிஆர்பியை பிடிச்சி பல நாள் ஜெயிலில் போடுது. வேறு பிஆர்பிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வைகுண்டராஜன் ஜெயலலிதாவுக்கு பினாமி. அதே போல் நடராஜ குடும்பத்துக்கு பினாமி பிஆர்பி. அப்போது நடராஜனை ஏதாவது முதலமைச்சர் நாற்காலி நோக்கி நகர்த்துவதற்காக அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை தன்னுடைய நாற்காலி தாம்மா, தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றணும். இந்த நாற்காலிக்கு இடையூறு யாரால் வரும்? சசிகலா நடராஜ கும்பலால் தான் வரும்னு அந்த அம்மா நினைக்குது. நினச்ச பிறகு தான் நீங்கள் வேறு எதுக்கு அந்த அம்மா நீங்கள் சொத்து நிலம் கொடநாடு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, இந்த நாற்காலி நான் சாக வரைக்கும் இருந்துரு சார். சார், இப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்போ இறந்தாங்க அப்படின்றதுலேயே அந்த தேதியிலே மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுகவோட மௌனம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு அதிமுகவுடைய மௌனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எடப்பாடியும் உடந்ததான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எடப்பாடியே தவுந்து போய் முதலமைச்சர் சீட்டு வாங்கினவர் தான். அதனால் அவர் காட்டி கொடுத்தாருன்னா இவங்க பல விஷயங்களை அவர் காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் கூட்டுக்களவாணி தான். நீங்கள் மறுபடியும் கிராமத்துக்கே போகிற திருடனுக்கு தேல் கொண்டா கத்த முடியாது, ஊரை முழிச்சு அடித்து கட்டி வச்சிருவான். அப்போ கூட்டுக்களவாணி சசிகலாவுடைய சதியில் பாதி சதி எடப்பாடி தான், மீதி சதி ஓபிஎஸ் தான். இந்த 3 பேருமே நீங்கள் எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்கணும். முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணும். சசிகலா வந்து முதலமைச்சரானா எடப்பாடி நிதியமைச்சர் ஆவார், அவர் இப்போ ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் ஆவார், 5 போர்ட்போலியோ வச்சுக்குவார். இதுதான் நீங்கள் ஜெயலலிதாவை காப்பாற்றணும்னு அக்கறை இருந்தால் நீங்கள் சசிகலாவை அப்போவே வந்து ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ராம்மோகன் ராவ் பண்ணியிருப்பார், வித்யாசாகர் பண்ணியிருப்பார். நீங்கள் மத்திய அரசாங்கம் யாருக்குமே அந்த அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்து வர்ற ஆட்சி நமக்கு இந்த அம்மா நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. பிஜேபிக்கு டெல்லி தலைமைக்கு மோடியா லேடியா சண்டைக்கு இழுக்குது அந்த அம்மா. அப்போது கட்டுப்பட மாட்டேங்குது. மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அக்கறை? சரி, இந்த அம்மா போட்டோம், அடுத்து யாராவது வருவாங்க, அதாவது யார் வந்தாலும் தன்னுடைய அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருந்திருக்கு, நிறைய பங்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன் அவங்க அதை மறைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே படம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே அதில் படம் அடைஞ்சிருக்காங்க. படம் அடைஞ்சதுனால சசிகலாவை காட்டி கொடுத்தா ஒரு வேறு இப்படி காட்டும்போது இன்னொரு வேறு என்ன காமிக்கும். அதே போல் நீங்கள் சசிகலா பற்றி ஒன்று சொன்னீங்கன்னா சசிகலா ஓபிஎஸை பற்றி 4 சொல்லுவோம். சசிகலா பற்றி எடப்பாடி 1 சொன்னார்னா 5 சொல்லுவார். 5 சசிகலா எடப்பாடி மேலே 5 சொல்லும். ஆக எல்லாமே அலிபாபாவும் 40 திருடர்களும். அப்போ அலிபாபா உண்மை சொன்னாரா 40 திருடன் மாட்டிக்குவான். 40 திருடனில் யாராவது உண்மையை ஒருத்தன் சொன்னான்னா மீதி 39 திருடன் மாட்டிக்குவான். இதுதான் இப்போ அலிபாபாவும் 40 திருடர்கள் தான் இந்த அதிமுக. சசிகலா வந்து அலிபாபா, இந்த அமைச்சர்கள் பூரா 40 திருடர்கள். இதுதான் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் முடிச்சு என்பது. சசிகலா அப்போலோ ரெட்டி 2 பேரும் தான் இருக்குது. 2 பேருமே இந்த ஆறுமுகசாமி ஆணையத்துக்குள்ளே போகல. ஆணையத்துக்குள்ளே போகாமல் விசாரிக்க வேண்டிய குற்றவாளிகளை விசாரிக்காத ஆணையம் பல்லு இல்லாத பாம்பு. இந்த பாம்பு படம் எடுத்து என்ன பண்ண முடியும்? யாரும் பயப்பட மாட்டான். பல்லு இருந்தால் தான் பயப்படுவான், பல்லு இல்லைன்னா பயப்பட மாட்டான். அப்போ ஆறுமுகசாமி எனக்கு அதிகாரம் இல்லை, நான் ஓய்வு விட்டேன், விசாரிச்சு அறிக்கை கொடுக்க சொன்னாங்க. யாரும் என்கிட்ட வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன ஒரு திருக்குறளோட முடிச்சிருக்காரு, அதாவது செகதியில் சிக்கின யானையை வந்து நரிகள் கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது சகதி யானை ஜெயலலிதா சகதியில் மாட்டிக்கிச்சு, நரிகள் கொண்டு போடுச்சு. இதுதான், வேறு எந்த விளக்கம் தேவையில்லை. அவர் தெளிவாக கடைசி 2 வரியை யோசித்து மன அழுத்தத்தில் பயங்கர டிப்ரெஷன், அதாவது ஜெயலலிதா மேலே உள்ள ஒரு அக்கறையில் முதலமைச்சர் அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, சொத்து சுகம் இல்லை, இத்தனை 1000 கோடிகளும் தெருவில் விட்டு செத்து போயிட்டாங்க.
அதே போல் எம்ஜிஆர் நீங்கள் அவ்வளோ பெரிய இந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் சுயம்பா அந்த கட்சியை உருவாக்கி நீங்கள் ராமவரத்தோட சுடுகாடாக கிடக்குது. இப்போ போயஸ் கார்டன் சுடுகாடாக கிடக்கு. போயஸ் கார்டன் அந்த வீதிக்குள்ளே போக முடியாது, எங்கே ராதாகிருஷ்ணன் ரோட்லேயே போக முடியாது. நான் என்ற மோட்டார் சைக்கிளில் போயஸ் கார்டனுக்கு 3 முறை போயிருக்கேன். காரில் போனவுடனே 1 கிலோமீட்டர் நின்று இருக்காங்க. நான் என் மோட்டார் சைக்கிளில் 3 தடவை போயிருக்கேன். அப்போது அது ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கும். அந்த இரும்பு கோட்டையில் வாழ்ந்த அந்த மனுஷி இன்றைக்கி அந்த இரும்பு கோட்டை எப்படி இருக்குது? நீங்கள் ஆறுமுகசாமி ஆணையம் சொல்கிற மாதிரி சகதியில் சிக்கிய யானையை எலிகள் புலிகள் எலிகளும் நரிகளும் சிதைச்சிருச்சு. இதுதான் வேதனையோடு நம்ம தமிழக மக்கள் இப்போ யார்கிட்ட எதிர்பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் முத்துவேளாளர் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க. அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு நீங்கள் எல்லாத்தையும் நார்கோட்டிக் அனசியாக கொண்டு போங்கிற, மயக்க நிலை கொண்டு போங்கிற. ஏன்னா இது வந்து இறந்து போனவர் சாதாரண வழிபோக்கர் அல்ல. ஒரு முதலமைச்சருக்கே இந்த நிலைமைனா சாதாரண நமக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குன்னு ஒவ்வொரு மக்களுக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. இந்த சந்தேகத்தை போக்குற மிகப்பெரிய அக்கறை யாருக்கு இருக்குது? நீங்கள் முதலமைச்சர் தான் இருக்குது. முதலமைச்சர் அதை நீக்கவில்லை என்று சொன்னால் இவரும் அந்த சதிக்கு உடந்தை என்று மக்கள் புரிந்து கொள்வாங்க. ஆனால் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வந்து சசிகலா அவர்கள் வந்து பழிவாங்கப்படுறாரு, இது திமுக அரசுடைய சூழ்ச்சி அப்படின்னு தானே சார் பார்க்குறாங்க. இல்லை, இது காமெடியாக இருக்குது. என்னென்னா இல்லை, திமுகக்குள்ள சூழ்ச்சியே இல்லையே. இது திமுக தப்பி தவறி மேலே வந்து ஆட்சிக்கு வந்தது எப்போ ஜெயலலிதா இல்லாதனால. ஜெயலலிதா இருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்போது இது முழுக்க நீங்கள் திமுக ரோல் இதில் ஒன்றுமே இல்லை. திமுக ரோல் இனிமேல் தான் இருக்க போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு நல்ல ஒரு டிஜிபி தலைமையில், அதுவும் நீங்கள் ஈஸ்வரமூர்த்தி மாதிரி சரியான ஆள்கிட்ட தலைமையில் போடணும். அவர் வேலையை விட்டுட்டு போகிறங்கிறார். ஈஸ்வரமூர்த்தி என்ஐஏ போன்ற பல புலனாய்வுகளை தலைமை தாங்கி நடத்தியவர். நீங்கள் கொழும்பில் குண்டு வெடிப்பு நடக்குதுன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சோன்னா, நீங்கள் அஜித் தோவலுக்கு இவர் தான் ரிப்போர்ட் போடுறாரு. அஜித் தோவல் கொடுக்க எப்படி அதை கண்டுபிடிச்சினார், அதுதான் என்னுடைய வேலையினார். அப்போது ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் எந்த விதமான அதிகார அழுத்தம் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சி கொடுனா, ஈஸ்வரமூர்த்தி 3 மாதத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு ஓய்வுக்கு போயிடுவார். அதை இந்த அரசு செய்யுமா? இது வந்து மில்லியன் கணக்கான கேள்வியாக இருக்குது. இதை செய்ய வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மக்கள் உங்களை மீண்டும் வாக்கு போடுவான். மக்கள் மீண்டும் உங்களை இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்கு போடுவான். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை மக்கள் தலைவிதி கொண்டாடுவான். திமுக இல்லை, எல்லாரும் கொண்டாடுவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த அம்மா மேலே ஒரு பெரிய அனுதாபம் இருக்குது. பாவம், குழந்தை குட்டியில் நல்ல சாப்பாடு இல்லை, எப்படி செத்துது, ஏன் செத்துது, எங்கே செத்துது, எதுவுமே தெரியல. அப்போது அது ஒரு வாயில்லா பூச்சி. எடுப்பார் கைப்புள்ள ஜெயலலிதா. யார் எதை சொன்னாலும் ரியாக்ஷன் பண்ண அந்த அம்மாவை தர. அந்த அம்மாவுக்கு சுய தேவைகள் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிட்றது தான். இதை தாண்டி எந்த விதமாக நீங்கள் சொன்ன மாதிரி குலோப்ஜான் சாப்பிட்றது தான். இதை தாண்டி அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆசைகளும் இல்லை, எந்த தேவைகளும் இல்லை. அந்த அம்மா கடைசி காலத்தில் 3 சப்பாத்தி 2 இட்லி சாப்பிட்டு செத்து போச்சு. அதான் சார், சசிகலா அவர்களால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உணவு முறையெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா? அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்டு நடந்திருப்பாங்களா ஜெயலலிதா? இல்லைம்மா, அதாவது உணவு முறையில் வந்து அந்த அம்மா மரணம் நடக்கலை. இந்த அம்மாவுக்கு முழுக்க நீங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் காப்பாற்றிருக்கலாம், சிங்கப்பூருக்கு கொண்டு போய் அவங்கள்ட்ட வெள்ளைக்காரன் கொடுத்து அவன் காப்பாற்றிடுவான். எம்ஜிஆர் நீங்கள் புருக்லின் மருத்துவமனை போலியா? அப்போது இது ஏன் நீங்கள் கொண்டு போக மறுக்கிறீங்க? சீக்கிரம் செத்தா முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறீங்களா? ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன், சசிகலா எந்த விதமான அரசு பதவியிலும் இல்லை, கட்சி பதவியிலும் இல்லை. சாதாரண வேலைக்காரியே வேண்டாம், உதவியாளர் வச்சுங்க. அப்போது இந்த உதவியாளர் எப்படி டக்குன்னு முதலமைச்சர் அப்படிங்கிற உலகத்தில் நடந்திருக்கா? உதவியாளர் ஏதாவது முதலமைச்சர் ஆக முடியுமா? நீங்கள் ஓபிஎஸ் ஏன் முதலமைச்சர் ஆனார்? எம்எல்ஏவாக இருந்தார், ஒன்றிய செயலாளர் இருந்தார். அதே மாதிரி ஒரு வேலைக்காரியால் முதலமைச்சர் எங்கே போய் மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட முடியுமா? அதுக்கு இந்த இடத்தை கொடுத்தது ஜெயலலிதா தான். இந்த இடத்த கொடுத்தது ஜெயலலிதா தான். அதாவது அந்த அம்மாவுக்கும் தெரியும் இவ்வளோ பதவி கொடுத்தா நம்மளை காலி பண்ணிடுவான்னு தெரியும். ஆனால் டம்மியாகவே அந்த அம்மா வச்சுருந்தது. அந்த அம்மா கடைசி வரைக்கும் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் ஆக்கியிருக்கலாம், ஆக்கலை. கடைசி வரைக்கும் டம்மியாக உனக்கு நான் தான் நம்பர் 1, நீ சைபர் சேர்ந்தா தான் 10, 4 சைபர் சேர்ந்தா 1000, 5 சைபர் 1,00,000, இப்படி தான் தவிர நான் தான் 1, நான் இருக்க வரைக்கும் நீ இருக்கலாம், எனக்கு பின்னாடி உனக்கு எந்த மரியாதை இல்லை. நான் என்னை காப்பாற்று மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதாவது பிரபாரை காப்பாற்றியவர் பொட்டு அம்மா இல்லைன்னா பிரபார் இல்லை, ஆற்காடு வீராசாமி இல்லைன்னா கலைஞர் இல்லை, இப்படி தான். அப்போ என்னை பாதுகாப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. இதை தாண்டி உன்னோட அலுவல் என்பது முடிந்து போய்விட்டது. ஏன்னா நீங்கள் இதுதான் சசிகலாவுடைய ரோல். ஆனால் சசிகலா அந்த ரோலில் நிற்கலை. ஜெயலலிதா செத்தோன்னே அதே மாதிரி சிகை அலங்காரம், அதே மாதிரி உடை, நீ ஜெயலலிதா மாதிரியே போயிட்டு எங்கே போகிறீங்க?
முதலமைச்சர் சீட்டுக்கு போகிறீங்க. அப்போ சந்தேகப்படுவானா இல்லையா மக்கள்? ஏழை எளிய மக்கள் சந்தேகப்படுவானா இல்லையா? அப்போ ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு முழு காரணம் நீங்கள் ஆறுமுகசாமி ஆணையத்தை அந்த பக்கம் மதிக்கவே இல்லையா அந்த அம்மா. ஒரு வக்கீலை கொடுத்து போய் வாய்தா வாங்கிட்டு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த அம்மாவுக்கு முழு உடந்தையாக இருந்தவர் யார்? பிரதாப் ரெட்டி. 2 பேர் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள். இந்த 2 குற்றவாளிகளை விசாரிக்காமல் யாரை 153 பேர் தேவை? 2 பேர் தான். 2 பேரை விசாரித்தா முழு உண்மையும் தெரிந்து போடும். 2 பேரும் தான் ஜெயலலிதா மரணத்துறை முழு சூத்திரதாரிகளை தவிர நீங்கள் இதெல்லாம் வந்து குழப்பற வேலை. எல்லாத்தையும் குழப்பி நீங்கள் கடைசியில் எங்கே கொண்டு 150 253 போயிடும். 2 பேரும் விசாரிக்க வேலை முடியும். சார், இப்போ 2017 இந்த ஆணையம் எதற்கு அமைக்கப்பட்டது? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு, அது வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னு. ஆனால் தொடர்ந்து இப்போ இந்த ஆணையத்தோட அறிக்கை வந்ததுக்கு அப்புறமும் அந்த சந்தேகங்கள் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து திமுக கவர்மெண்ட் தான் இதை பண்ணணும். இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கணும், பண்ணுவாங்களாங்க சார்? இல்லை, அது காலம் தான் முடிவு பண்ணணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது இந்த 8 கோடி மக்கள் எதிர்பார்க்குறான். 8 கோடி மக்கள் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து 10 கோடி பேர் எதிர்பார்க்குறான். இலங்கை தமிழர் எதிர்பார்க்குறான். என்னென்ன அந்த அம்மா இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்குமே. நீங்கள் அந்த அம்மா 2014 அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் தமிழர் மணின்னு வர சொல்லுது, நெடும்பான வர சொல்லுது. நம்ம ஈழத்தமிழர் பிரச்சனை எதாவது பண்ணலான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. நான் ஏன் இலங்கை தமிழர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது? இப்போ ஹிலாரி வந்து இந்த அம்மாவை பார்க்குது. ஹிலாரி இந்திய சுற்றுப்பயணத்தில் ஜெயலலிதா பார்க்கணும், என்ன மாதிரி அங்கே ஒரு பொம்பளை இருக்கா பார்க்கணுங்குது. யார்? ஹிலாரி கிளின்டன். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தோற்று போன ஹிலாரி கிளின்டன் என்ன மாதிரி ஒரு அயன் லேடி எங்கேயும் இருக்காம இந்தியாவுடைய சவுத்தில் இருக்காம பார்க்கணுங்குது. அப்போ வந்து அம்மா பார்க்கும்போது நான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். அப்போது ஹிலாரி கிளின்டன் கிட்ட அந்த அம்மா சொல்லுது, பெரிய அக்யூஸ்ட் ராஜபக்சே வந்து நிறைய பேர் கொண்டு விட்டான், அவனை வந்து ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா அதாவது அந்த அம்மா மைனஸ்னால் மைனஸு, ப்ளஸ்னால் ப்ளஸ். அன்பாக இருந்து அந்த அம்மா மாதிரி யார் ஒரே நாளும் MP MLA எழுத படிக்க தெரியாதவங்களாம் மந்திரி ஆயிடுவான். ஆமாம், அதே நேரத்தில் அவனை அரசியல் நீக்கணும்னா அடுத்த நாள் தெருவுக்கு வந்துடுவான். அப்போது அந்த அம்மா ராஜபக்சே பெரும் போர் குற்றவாளி, அவனை நீங்கள் விசாரிக்கணும், அமெரிக்கா சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை அங்கிருந்த தலைமைச் செயலாளர் சாரங்கி அப்படியே ஐபிக்கு சொல்கிறாரு. ஐபிக்கு சொன்ன உடனேயும் அடுத்த 3வது நாள் ராஜபக்சேனுடைய தூதுவர்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய கான்சல் ஜெனரல், சென்னையில் இருக்கிற கான்சல் ஜெனரல், ஒரு மத்திய இலங்கையினுடைய அமைச்சர் எல்லாம் ஜெயலலிதா பொக்கையோட வந்து நிற்கிறான். எதுக்கு? ராஜபக்சே மேலே நீங்கள் குற்றச்சாட்டு யார்கிட்ட சொல்லுது? அம்மா ஹிலாரி கிளின்டன் சொல்லுது. சொன்ன உடனே இந்திய அரசாங்கமே நடுங்குது. இந்த அம்மா தான் மோடியா லேடியா கிடைச்சா சண்டை பிடிச்சிருந்தம்மா. அப்போ உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அதிபருடைய தூதர் பூரா பொக்கையை வச்சு நிற்கிறான். அப்போது முதலமைச்சர் பார்த்து பொக்கையை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அதிபர் சார்பாக முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்வதற்கு வந்து. அப்போ நான் ஒருத்தர் தான் கேட்டேன், ஏயா எங்கள் அம்மா முதலமைச்சராகி எத்தனை மாதம் ஆச்சு, கொழும்புல நடந்து வந்தீங்களா, இவ்வளோ நாளாக இருக்கு வந்து சேர்றதுக்கு, ஹிலாரி கிளின்டன் மேலே ராஜபக்சே மேலே குற்றச்சாட்டு சொன்ன உடனேயும் நீங்கள் கிளம்பி வந்து அம்மாவை சாந்தப்படுத்த வரீங்க. ப்ரெஸ் மீட்டே முடிஞ்சு போச்சு. அப்போது நீங்கள் ஹிலாரி கிளின்டனாக இருந்தாலும் சரி, ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அம்மாவுக்கு எதிரியாக தெரிஞ்ச எதிரி தான். அது சென்னாரெட்டி இப்போ கவர்னராக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, யாராவது நீங்கள் சோனியா காந்தி, அண்டோனியோ மெய்னா என்ற சோனியா காந்தி இருந்தாலும் சரி, எதிரினா எதிரி தான். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியுடைய மரணம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மொழி ஈழத்தமிழர்கள் எல்லாமே எதிர்பார்க்குறான். இந்த முடிச்சு இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோபாலபுரத்தில் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு புலனாய்வு குழு, அதாவது சரியான அதிகாரியை கொண்ட புலனாய்வு குழு போடலைன்னா நீங்கள் ராமஜெய கொலை வழக்கு மாதிரி ஆயிரும். 10 வருஷம் இன்னும் போஸ்ட் ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இதுக்கு சரியான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி தான். ஈஸ்வரமூர்த்தி இப்போ ADGP-யாக இருக்கார். அவர் தலைமையில் ஒவ்வொரு மாவட்ட சிறப்பு புலனாய்வு குழுவை எடுத்து அப்போலோ ரெட்டி, சசிகலா குடும்பம் 2 பேரையும் நீங்கள் 1.5-2 வருட காலமான மருத்துவ அறிக்கைகள் பூரா அந்த வைத்தியம், அந்த டாக்டர்கள், ஜெயலலிதாவுக்கு உணவு சமைச்சு கொடுத்தவங்க, சசிகலா, சிவகுமார் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரித்தா 2 மாதத்தில் ஆறுமுகசாமி அறிக்கை தேவையில்லாமல் முழுமையான ஈஸ்வரமூர்த்தி அறிக்கை என்பது இந்த மக்களுக்கு உண்மையை சொல்லும் என்பது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற வழக்கு இது. ஸ்டாலினுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறாரு. முதலமைச்சராக இருந்து நீங்கள் இந்த கட்சி என்பது முழுக்க 6-7 கோடி பேர் மக்கள் ஏற்றுக்கொண்ட கட்சி. நீங்கள் ஆளுங்கட்சினா அவங்க எதிர்கட்சி, நீங்கள் எதிர்கட்சினா அவங்க ஆளுங்கட்சி. ஆக உங்களுக்கு தார்மீக கடமை இருக்கிறது என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
கடந்த அரை மணி நேரமாக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான மர்மத்தை வந்து இப்போ இந்த ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ ஒன் வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். கெட் ஃபிட், ஸ்டே ஃபிட். கீழ்ப்பாக்கம், சென்னை.